ஹலோ கைஸ், இன்னைக்கு மை ட்ரெஸ் அப் டார்லிங் அனிமேவோட சீசன் 2 எபிசோடு 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் சீசன் 1 பார்க்கலையா, நம்மளுடைய மூவி சேனலில் மூவி மாதிரி போட்டிருப்போம். அதோட பிளேலிஸ்டோட லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லையோ இல்லை கமெண்ட்லையோ கொடுக்குறேன். மறக்காம செக் அவுட் பண்ணுறேங்க. அப்படியே கீழே ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே சுகியோனோ கம்பெனிலேருந்து லூனா பேசுகிறேன். அம்மா உங்களுக்கு என்ன வேணும்? சுக்கி சிண்டிகேட் அந்த பாஸை நீங்கள் எலிமினேட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? கேர்ள்ஸ், உங்களுக்கு ஒரு ஜாப் வந்திருக்கு. ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களும் அந்த ஜாபுக்கு தயாராகுறாங்க. சைடு ஒரு பர்சனும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. விளையாடுற மேட்ச்ல எல்லாத்துலயும் தோத்து போறாரு. நான் விட போதில்ல, இந்த மாதிரி நான் ஜெயிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்ட்டு அங்க பயங்கர டேஸ்டா இருக்கிற ரொம்ப விலை உயர்ந்த டிஷ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதனால அவளுக்கு வாயிலிருந்து எச்சியா ஊத்துது. இவங்க என்ன கேள்விப்பட்டாங்கன்னா, ஒரு அசசினா இருக்கும் போது நம்மளால நிறையவே பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா இங்க ஒன்னும் அப்படி முடியல. நான் இங்க ரெண்டுக்கே வழி இல்ல. ஆனா ஏதோ ஒன்று நம்ம மிஷினை முடிச்சாகணும். தெரியாம டைனமைட்டை அவங்க பத்த வைக்க அதை அவங்க தூக்கி போறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இது டார்கெட் மேல விழுது. இதனால இவங்களோட மிஷினும் அங்க சக்சஸ் ஆகுது. அப்பதான் நம்மளுக்கு புரியுது, எவ்வளவு நேரமா பார்த்தது ஒரு ஷோ தான். நம்ம கோஜோ பார்த்துன்னு இருக்கான். சீன்ல ஸ்கூல்லயும் அவன் சொல்றான், இது உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா. ஆமா நல்லா இருக்குல்ல. அதுல எனக்கு பிடிச்ச கேரக்டர் அந்த சூகாம், அதுவும் பெஸ்ட் தான். ஆமா இதுல இருக்க எல்லா யாக்குசாவும் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா அங்க ஜூனியர்ஸோட வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்ட்டா வேற இருக்கும். ஆமா அதையா நீ காஸ்ப்ளே பண்ண போற? இல்ல நல்லா பாரு. இது பாரு, இந்த கேரக்டர் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ஒரு மாதிரி இருந்தாலும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எபிசோடு 1லயே நான் அரிஷா இந்த கேரக்டருக்கு விழுந்துட்ட தெரியுமா. முக்கியமா ஒரு சீன் வரும். அதுல பன்னியோட காஸ்டியூமை போட்டு பயங்கரமா கத்துவா. எனக்கு ஏன் இந்த காஸ்டியூமை குத்திங்க? பாஸ் இப்போ கேசினோல இருக்காரு. அதனால நீ இதை பண்ணிதான் ஆகணும். அட்டென்ஷன் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இதனாலேயே எனக்கு அந்த கேரக்டரை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அட மரீன், உங்களுக்கு அந்த பன்னி காஸ்டியூம்னா அவ்வளவு பிடிக்குமா? அந்த பன்னி காஸ்டியூமை பத்தி அவ விளக்க ஆரம்பிக்கிறா. டிஃப்ரெண்டான ஸ்டாக்கிங்ஸும் இருக்கு. கலரு மீதி விஷயம் எல்லாமே அப்சல்யூட்டான பர்ஃபெக்ஷனுக்கான ஒரு இதுதான்ப்பா. மேல ஒரு கோட்டு மாதிரி ஒரு விஷயமும் இருக்கும். பன்னி காஸ்டியூம்னா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, இந்த உலகத்துல அதை யாருக்கு தான் பிடிக்காது. ஆனா டிவிலயோ இல்ல மற்ற ப்ரோக்ராம்ஸ்லயோ இதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்குன்னு தனியா ஷோஸ் எல்லாம் இருக்குதான். இன்னமும் ஆர்வமா கிட்ட சொல்றான். ஏன்னா இந்த உலகத்துல யாருக்குதான் அது பிடிக்காது. எல்லாருக்குமே இந்த உலகத்துல பிடிக்கும். முக்கியமா அதுக்குன்னு நிறையவே வேரியேஷனும் வந்திருக்கலாம். அவ்வளவு சீக்கிரத்துல எட்டர்னலா இருக்கிற விஷயம் மறைஞ்சு போகாது. கேட்கும் போது அவன் டால்ஸோட ரிலேட் பண்றான். இதனால நம்ம கோஜோக்கு அங்க புரிஞ்சுக்குது. பரவாயில்லையே, சடனா உனக்கு புரியுதா? ஆமா, இந்த மாதிரி நான் இன்னைக்கே போறேன். எல்லாத்தையுமே பார்த்துட்டு மல்டி வியூ டிசைனை நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீ பண்றது பார்த்தா ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. திரும்பவும் நீ உன்னையே புஷ் பண்ற மாதிரி இல்லையா? இல்ல, இந்த மாதிரி உண்மையை சொன்னா இதெல்லாம் உருவாக்குறது எனக்கு பழகி போயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மாதிரி உனக்கு உதவி பண்ணலான்னு யோசிக்கிறேன். எப்படின்னு தெரியல. அம்மையா திரும்பவும் 2 போட்டோலாம் எடுக்க கூடாது இப்படின்னு அவ சொல்றா. கோஜோக்கு அங்க பழைய விஷயம் ஞாபகம் வருது. வாட்டியே ஒரு ஸ்டூடியோ ரன் பண்றேன்னு லவ் ஹோட்டல அவ ரன் பண்ணிட்டா. அதை பத்தி அவன் சொல்றான், அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிடாதுல, கவலைப்படாத. அது போன வாட்டிப்பா. ஆல்ரெடி அதுக்கான மன்னிப்பையும் நான் கேட்டுட்டேன். வாட்டி சுசுகா வேற எனக்கு பிக்கெல்லாம் அனுப்பியிருக்கா பாரு. இதுல பாரு, அவ அந்த பிரசிடென்ட் லூனா மாதிரியே இருக்கா. அதுவும் எந்த அளவுக்கு பக்காவா இருக்குன்னு பாரு. போட்டோவை நல்லா கவனிச்சு பாரு. அவங்க பிக்கோட டீட்டெயில் அது மேல அவங்க நிறையவே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. பண்ணா நம்மளாலையும் இதே மாதிரி தரமா எடுக்க முடியும்ல. அங்க கோஜோவும் சொல்றான், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான். அது ஒரு நல்ல ஐடியா தான். கோஜோ, இது உனக்கு வேணுமா? கூடு. இல்ல, நீ இதை தான் வாங்கணும். அப்பனா எத்துக்க அப்புறம் தான் உண்மையே சொல்றா. நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். மரீன், நீங்க ஆனா உனா இந்த மாதிரி என்ன டீஸ் பண்றீங்க, எல்லாம் சரியா இல்ல. அப்புறம் அவ யோசனை இருக்கும் போது கீழே அவளோட ஃப்ரெண்டு கறி கூப்பிடுறா. மரீன், உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? மா கோஜோ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வா, நம்ம ஹாலோவின் பார்ட்டியை பத்தி பேச தேவையில்லையா? நீ பேசணும்னு சொன்ன, ஆனா நீ ஆளை காணோம். அதனால நான் ரொம்ப கோவமா இருக்கேன். வா, இந்தா இத பொடி. அதுக்கு ஏன் அவ்வளவு கோவமாவுற? ரிலாக்ஸ். அந்த இடத்துல இன்னமும் கோவமா தான் இருக்கா. இந்தாப்பா, என்னப்பா நீ கோவமா இருக்க? இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க கோஜோ கிட்ட அவ பாய் சொல்லிட்டு போறா. சீன்ல மரீனோட மூஞ்சி சரியா இருக்காது. ஏன்னா நம்ம கோஜோ மரீனை நம்ம கோஜோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். அடனா எதுக்கு இப்படி இவன் சொல்றான்? ரொம்ப வியர்டா இருக்கு. நான் திடீர்னு அவன் வீட்டுக்கு போகணுமா? அதுவும் அவனே இன்வைட் பண்ணிருக்கான். இல்ல, நான் அப்படியெல்லாம் யோசிக்க கூடாது. சைடு நம்ம மரீனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மரீனு என்ன விஷயம்னு கேப்பா. ஆளு மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்து இருக்கான். அதுக்கு காரணமும் அந்த சூட்டு தான். என்னதான் அவன் ரெடி பண்ணாலும் அது அந்த அளவுக்கு சரியா வரல. நினைச்சேன் இத பத்தி தான் இவன் ஏதாச்சும் சொல்லுவான்னு. அட, நான் ஒன்னும் சொல்லல. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி இவன் இன்வைட் பண்ணதுக்கு காரணம் ஹோம் டேட்டா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உண்மையிலேயே நான் ஒரு இடியட் தான். அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. இடத்துல கோஜோவே இப்பதான் சொல்றான் என்ன விஷயம்னு. மரீன், நான் உனக்கு பக்காவா ஃபிட் ஆகுற மாதிரி காஸ்டியூம்
காஸ்டியூமை ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த பிரச்சனை ஏன் சால்வ் ஆக மாட்டுது? இனிமேல வர மாதிரி இது நிக்கவே மாட்டேங்குது, கீழே விழுந்தது. நம்ம மரின்னு சொல்றான், ஏய் நீ நல்லா பாரு, எப்பயுமே ஒரு ஸ்டாப் இருக்கும், அதனால தான் அது நிக்கும். ஆனா அனிமேல அது இருக்காதே, அப்படி நம்ம பண்ணாலும் ஷேப் வந்து கொஞ்சம் மாறும் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு அவ ஒரு ஐடியாவை தர, ஸ்டாப்ஸை நம்ம பின்னாடி வழியா இது பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் இல்லையா? நம்ம கோஜோ அதுக்கு ஓகே சொல்றான். ஆனா அவனோட முகம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லுது. மரினும் அதை ட்ரை பண்றா, அது பக்காவா சூட் ஆகுது. இதனால மரின் சொல்றா, அப்படின்னா வேற என்ன, நான் வந்து போறேன் ஸ்டாப்ஸை வாங்குறதுக்கு. என்னோட மைண்டுக்கு வந்து ஐடியாவை நான் இப்பயே பண்ணியாகணும். அதுக்கப்புறம் மால்ல ஒரு வயசானவர்கிட்ட கோஜோவும் கேட்கறான், நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, இருந்தாலும் உங்ககிட்ட இதை கேட்கணும். உன் கையில இருக்க விஷயத்த காட்டுறான். அதை பார்த்தோன்னே அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அம்மா உண்மையிலேயே நீ வந்து இதை போட போறியா? ஆமா அதுல என்ன? கேட்டவனே அவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நம்ம கோஜோ தான் இதை போட்டுக்க போறான்னு. நம்ம கோஜோட மூஞ்சியும் கண்ணியும் பார்க்கும் போது யோசிக்கிறாரு, இல்ல மக்கள் வந்து இதை பண்ணலாம், இதுக்கு ஏஜோ இல்ல ஜெண்டரோ இந்த விதமான விஷயமும் தடை இல்ல, அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவனோட ஆனஸ்டிக்காகவும் அவனோட பியூரான கண்களுக்காகவும் இதை கூட பண்ண மாட்டேனா? அதுக்கப்புறம் தான் மரின் வந்து கேட்கிறான், ஆமா என்ன கோஜோ எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டியா? அப்புறம் தான் அவருக்கு புரியுது, அவரு வந்து இப்பதான் சொல்றாரு கோஜோக்கு அவர் அப்படி நினைச்சாருன்னு. அப்படியா? கோஜோவை அப்படி பார்க்கறதும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அந்த வயசானவரு அந்த ஸ்டாப்ஸை பத்தி சொல்றாரு. வழி இருக்கு, ஸ்டாப்ஸே இல்லாம நம்ம அப்படியே நிக்க வைக்கிறதுக்கு. போனிங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும், ஒரு கோர்ஸ் செட் மாதிரி. இனிமேல பார்க்கும் போது நான் யோசிச்சேன், ஆமா அனிமேல சொல்ல போனா இதை சிம்பிளிஃபை ஆக்கிடுவாங்க. உண்மையா சொன்னா அந்த இடத்துல போனிங்கோ இல்ல பேடியோ வைப்பாங்க, அதனால அது கீழே போறதுக்கான எந்த விதமான வாய்ப்போ ஏற்படாது. அவன் யோசிக்கவே இல்லைன்னு ரொம்ப அவன் கஷ்டப்படுறான். இடத்துல அவரும் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ வந்து உன்னோட மிஸ்டேக்கை என்ஜாய் பண்ணணும். அங்க ஒரே போனிங்கையும் எடுத்து கொடுக்க இடத்துல அந்த காஸ்டியூம் வேற லெவல்ல இருக்கு. அம்மா எதுக்கு நீ ட்ரை பண்ணக்கூடாது? அவ ட்ரை பண்றான், ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அம்மா என்ன பிரச்சனை? நான் இப்பயே ஃபிக்ஸ் பண்றேன், பேண்டிஸும் வெளியில தெரியுமா? அதை பத்தி அவ சொல்றா. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரியாயி அப்படியே ஓடி போயிடறான் வெளியில. அம்மா நான் என்ன பண்றதுடா? ஆனா அவளுக்கும் அவனுக்கு தெரியல இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்றதுன்னு. இந்த மாதிரி விஷயத்த வச்சு கமெண்ட்டுக்குலாம் போக முடியாது, அதனால சொல்லு கோஜோ. கோஜோவும் அங்க கத்துறான், தயவு செஞ்சு டோரை ஊண்டி திறக்காதமா. சீன்ல அவங்க ஸ்டூடியோக்கு போறாங்க. அந்த ஸ்டூடியோவும் அங்க வேற லெவல்ல இருக்கு. அங்க இல்லாத விஷயமே இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கு. டைமை மிச்சம் பண்ணோன்னு வீட்லயே அவங்க மேக்கப்பையும் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்டும் அப்படி இருக்கு. நம்ம கோஜோக்கும் இப்பதான் விஷயமே புரியுது, எதுக்காக இந்த காஸ்பிளே பண்றவங்களுக்கு பேக்ரவுண்டு எவ்வளவு முக்கியம்னு. ஒரு விஷயத்துல அவ்வளோ டீட்டெயில் இருக்கு, அதனால நிறைய விஷயம் மாறும். இந்த விஷயத்த அவன் ஹீனாடால கூட கம்பேர் பண்றான். அவ அந்த காஸ்டியூமை போடுறேன்னு சொல்ல ஹீரோக்கா என்ன சொல்லணும்னே தெரியல. அந்த இடத்துல அவ சொல்றா, கவலைப்படாத, இந்த வாட்டி என்கிட்ட ஒரு தரமான ஐடியா இருக்கு. சீன்லயே அவ போட்டு வரா, அது மேல ஒரு கோட்டியும் போட்டிருக்கா, அதனால இப்போ அது பர்ஃபெக்டா இருக்கு. பிஎஸ் சொன்ன இது பர்ஃபெக்டா இருக்கும்னு. இப்ப பாரு என்னால ஃப்ரீயா மூவ் பண்ண முடியுது. இதுலயும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா என்னோட வாலு தான். இப்ப முழுமையாவே நான் அந்த கேரக்டரா மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் வருது. ஆனா நம்ம ஆளுக்கு அங்க கீழே பார்க்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா ஏன் அப்படி மூஞ்ச வச்சுக்கிறேன், இதுவா எக்ஸ்போஸ் ஆகிற விஷயத்தெல்லாம் நீ பார்த்துப்ப அப்படின்னு நான் யோசிச்சேன். ஒன்னும் என்னோட தோல் இல்ல, அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. கோஜோ 15 வயசோட இருக்கிற ஒரு டீனேஜ் பையன், எனக்கு இவ என்னதான் சொன்னாலும் அந்த இடம் அது வந்து ஒரு ஸ்கின்னு மாதிரி தான் தெரியுது. அங்க எவ்வளோ போட்டோஸ் அவங்க எடுக்கிறாங்க. அங்க கோஜோவும் சொல்றான், போக போக சரியாவே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நான் என்ன பண்றது? மரினும் சொல்றா, வா கோஜோ, இந்த மாதிரி நம்ம ஏன் சைனீஸ் பேக்ரவுண்ட்ல போட்டோவை எடுக்க கூடாது? அப்படியும் இப்படியும் அங்க ஆடின்னு இருப்பாளா? இதை பாக்குற நம்ம ஹீரோவால முடியல. அப்படியே அவன் போக்கஸை இழக்கிறனாலேயே அவன் சைடா நின்னுக்கிறான். அங்க என்ன ஆச்சுன்னு அவ கேக்குறா, இந்த மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா? கண்டிப்பா. அங்க இன்னமும் கோஜோ அப்படியே தான் இருக்கான். அங்க மரினோ இதுக்கு முன்னாடி இந்த அந்த கேரக்டரோட ஸ்டாக்கிங்ஸ்ல என்னதான் டைட்டா இருந்தாலும் அது ஆசமா இருக்கும். ஏன்னு அவளுக்கு புரியல. அதை வேற நான் செக் எல்லாம் பண்ணி பார்த்தேன், என்ன விஷயம் தெரியல. நிறையவே பன்னிகளோட பின்பகுதி காஸ்டியூமை காட்டுறா. கோஜோக்கு என்ன சொல்லணும் தெரியல. என்னோட பன்னிகள் வருஷனை நானே உருவாக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஆனா நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, இந்த மாதிரி என்ன ஹாலோவீனுக்கு இதை போட்டு போலான்னு யோசிச்சிருக்கேன். ஹாலோவீனா? ஆமா, இந்த மாதிரி நாங்க குரூவா அதுல நிறையவே வித்தியாசமான காஸ்டியூமை போடுவோம். அதுல இந்த பன்னி சூட்டை நான் போடலான்னு இருக்கேன். கோஜோ நீயும் என்ன காஸ்பிளே பண்றதுக்கு வரியாங்க? அதுக்கப்புறம் ஹாலோவீன் டைம் வந்து அங்க அதே மாதிரி அவ காஸ்பிளே பண்றா. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப ஜாலியா அவன் என்ஜாய் பண்றா. அங்க கோஜோ தான் போட்டோவே எடுக்கிறான். அங்க இன்னொரு 2 பசங்களும் வந்திருக்காங்க. அங்க எல்லாருமே பாட்டெல்லாம் பாடுறாங்க. நம்ம கோஜோ கிட்ட அவ சொல்றான், ஆமா கோஜோ நீ என்ன பாட்டா பாட போற? ஆனா கோஜோக்கு ஸ்லிப்பரி கேர்ள் சீரீஸ்ல இருந்து சில பல தீம் சாங் ஒண்டி தான் தெரியும், மத்தபடி எதுவும் தெரியாது. அம்மா கோஜோ உண்மையிலேயே நீ போட்டோல இருக்க வேணாம்னு யோசிக்கிறியா? இல்ல இந்த மாதிரி ஓகே தான், நான் இருக்க விரும்பல. உண்மையை சொன்னா நீ வந்து காஸ்பிளே பண்ணது ஒரு ஜூனியர் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அங்க மரீனோட ஃப்ரெண்டும் சொல்றா, ஏய் மரீன் போட்டோ பத்தியா பேசுற? எல்லாருமே உன்னோட போட்டோ பத்தி
பத்தி தான் பேசுறாங்க, நீ அந்த அளவுக்கு ரொம்ப ஆசமா இருக்க. இதை கேட்டோடனே அங்க இருக்கிற ஒரு பையன் பொண்ணு மாதிரி காஸ்பிளே பண்ணிருப்பான். ஏதோ அவனை பத்தி தான் எல்லாருமே பேசுனாங்கன்னு யோசிச்சிருப்பான். அதனால அவன் கடுப்பா வரான். அடச்ச, என்ன பத்தி அப்ப பேசலையா? உண்மையை சொன்னா மத்தவங்க காஸ்பிளே பண்ணதை நான் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். இப்பவும் யோசிக்கிறேன், நான் இவங்க கூட எல்லாம் இருக்கேன்ல, அதனால இவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு. அது ஓகே தானே இந்த மாதிரி நான் இருக்குது இடத்துல. மரியனோட ஃப்ரெண்டும் சொல்றான், ஹேய் காஸ்டியூம் அது உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல நான் என்ன யோசிச்சேன்னா இந்த மாதிரி நீ ஏதோ வாங்கின அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது கோஜோ தான் உருவாக்கி இருக்கான்னு. கோஜோ கிட்டயும் நீ தான் உருவாக்குனியன்னு கேக்குறாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். அதே மாதிரி அந்த சுசுகாட்டன் அந்த காஸ்டியூம்ல அது அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்டா அந்த என்னால கண்டு கூட பிடிக்க முடியல, அது நீ தானே. ஆமா, எப்பெல்லாம் வேற ஒருத்தங்க நம்மளுக்கு மேக்கப் பண்றாங்களோ அந்த டைம்ல பர்ஃபெக்டா இருக்கும். அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா இரு, கோஜோ எல்லாத்தையும் பண்ணானா? கோஜோ ஒரு பையனாச்சு, அவனுக்கு எப்படி மேக்கப் இந்த விஷயம்லாம் தெரியும்? இந்த கேள்வியை கேட்கும் போது ஏதோ கோஜோவோட பாஸ்ட்ல ஒரு பொண்ணு கேட்டிருப்பா. அந்த கேள்வியை கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்கு வரும். அதுக்குள்ள அவனோட ஃப்ரெண்டும் சொல்றான், என்ன நீ சொல்ல இருக்க? என்னோட பிரதரு அவனே மேக்கப் எல்லாம் பண்ணுவான் தெரியுமா? இல்ல என்னோட பிரதர் ஒரு பியூட்டிஷியனு, அதே மாதிரி அவன் ஒரு நெயில் ஆர்டிஸ்ட் வேற. அதனால ஸ்கூலுக்கெல்லாம் போய் நிறையவே மேக்கப் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அவன் பண்ணுவான். இடத்துல மரீனோ அங்க கோஜோ பத்தி சொல்றா. கோஜோவோட ஃபேமிலியும் ஹீனா டால்ஸோட பிசினஸ் ரன் பண்றாங்கன்னு கேட்டவுடனே அந்த ஃப்ரெண்டுக்காரன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவனையே அறியாம நம்ம கோஜோவோட ஷாப்புக்கு அவன் போயிருக்கான். எல்லாமே ஓகே தான், ஆனா எதுக்காக நீ இந்த அளவுக்கு பயங்கரமா கத்துற? அந்த இடத்துல நம்ம கோஜோவும் அந்த பழைய பொண்ணை பத்தி தான் யோசிச்சு பாக்குறான். எனக்கு புரியல, இவங்க எதுக்கு எனக்கு கிரீப் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு அவ ஒண்டிதான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காளோ நம்ம கோஜோ யோசிக்கிறான். அங்க நோவாவும் பாட்டு பாடினே சொல்றான். ஆமா மரின், கோஜோ நீங்க என்ன டேட்டிங்கா பண்றீங்க? இது கேட்கிற நம்ம கோஜோக்கு ஒரு மாதிரி இது இங்க எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.